காய்ஸ் மகேஷ் ஜேகே மகேஷ் யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறேன். இன்றைக்கி ஒரு 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 உண்மை சம்பவத்தை சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். அப்படின்னா பிரபஞ்சம்னா என்ன, அதை ஏன் எல்லோரும் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு ஒரு கொஸ்டின் இருக்கும். பிரபஞ்சம்னா நான் அறிஞ்ச உண்மையை இந்த இடத்துல நான் பதிவு பண்ணுறேன். அப்படி என்ன உண்மை அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களா? இந்த சொல்கிறேன். நான் எப்போவுமே நெகட்டிவ் தாட்டில் உள்ள ஒரு பர்சன் தாங்க. பாசிட்டிவ் மைண்டே எனக்கு இருக்காது. என் லைஃப்பில் எல்லாமே நெகட்டிவ் தான். ஒரு நாள் நான் ஏன் இப்படி இருக்கேன், ஏன் எனக்கு மட்டும் ஹாப்பினஸ் இருக்க மாட்டேங்குது, ஏன் எனக்கு மட்டும் ஏன் கஷ்டமாக இருக்குது, நான் என்ன பண்ணால் என் லைஃப் மாறும், என் லைஃப் நல்லாயிருக்கும், நான் சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு எப்போவுமே என் மனசுக்குள்ளே ஒரு கேள்வி வந்துகிட்டே இருக்குது. அப்போ நான் இதுக்கு என்ன செய்யணும், நான் என்ன பண்ணால் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி நான் தேடிகிட்டே இருக்கேன். அப்போ யூடியூப்பில் ஒரு வாட்டி எனக்கு எப்போவுமே இப்படி தான் இருக்குது, எனக்கு நல்லதே நடக்காதா, சரி மோட்டிவேஷனான இதை பார்ப்போம்னு சொல்லிட்டு யூடியூப்பில் மோட்டிவேஷன் சாங்காக கேட்குறேன். அப்போ மோட்டிவேஷனல் சாங் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் மைண்டு மட்டும் யோசிக்குது. அப்போ நாம் அதுபடி இருக்கணும். ஒரு நாள் இருக்கலாம், 2 நாள் இருக்கலாம், மோட்டிவேஷனாக இருக்கும். அடுத்த நிமிஷமும் எல்லோரும் ஹாப்பினஸை பார்த்து அந்த ஃபீலிங்ஸ் நம்மளுக்குள்ளேயும் வந்துடுது. அப்படியே சரி நம்மளுக்குள்ளேயே நம்ம மோட்டிவேஷனாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் மோட்டிவேஷனாக என்னையே நான் மாற்றினேன். அப்போ சரி நம்ம இதை விட நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு யாராவது நல்ல சொல்லுவாங்கள்ல, நல்ல இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சொல்லி அந்த கருத்தை நான் கேட்டுகிட்டே இருந்தேன் ஒரு நாள். அப்போ யூடியூப்பில் ஒரு 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 லைன் எனக்கு கிடச்சி. என்னென்னா, நீ எதை தேடுகிறாயோ அது உன்னை தேடுதுன்னு. நான் என்னதை தேடுறேன், அது என்ன தேடுது அப்படின்னு சொல்லி நான் யோசிக்கிறேன். அப்போ அவங்க சொல்கிறது அப்படின்னா, நீ எதை தேடுகிறாயோ அது உன்னை தேடுது. அப்போது அது 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 என் மனசுக்குள்ளே ஒரு கேள்வியாகவே கேட்டுட்ருக்குங்க. நான் என்னதை தேடினா நான் அது என்ன தேடுது, நான் அப்படி என்னதை தேடிகிட்ருக்கேன் அப்படின்னு. அப்போ இது என்ன 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 மீனிங், என்ன வார்த்தை அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒவ்வொன்றா நான் கண்டுபிடிச்சிட்டே தேடிகிட்டே வரேன். அப்போ அதில் எனக்கு என்ன அப்படின்னா, நீ நெகட்டிவாக நினச்சா நெகட்டிவ் தான் கிடக்கும், பாசிட்டிவாக நினச்சா பாசிட்டிவாக தான் கிடைக்கும். எனக்கு எதுவுமே கிடைக்கல, எனக்கு எதுவுமே கிடைக்கல, எனக்கு சந்தோஷம் கிடைக்கல அப்படின்னு நீ எப்பவும் அழுதுட்டு இருக்கியா, அதுதான் உனக்கு செயல்பாடாகவே திரும்பும். உனக்கு ஹாப்பினஸ் இல்லைன்னு சொல்லியா, அதுதான் உனக்கு திரும்பும். நீ எல்லாரும் என் கூட இல்லை, எல்லாரும் அவங்கவுங்க இதில் எனக்கு யாருமே இல்லைன்னு நான் வருத்தப்பட்டுட்டே இருந்தேன். அப்போ எனக்கு அது யாருமே இல்லாமல் தான் போச்சு. அப்போ இப்போ என் மைண்டில் என்ன யோசிச்சுட்டு இருந்தேன்னா, எனக்கு எதுவுமே தெரியாது, இந்த உலகத்தில் வாழறதுக்கும் தெரியாது, யார்கிட்ட என்ன பேசணும்னு தெரியாது, எப்படி நடந்துக்கணும்னு தெரியாது. அதுக்கப்புறம் எனக்கு ஏதாவது செஞ்சாலும், ஒரு நல்ல விஷயம் செஞ்சாலும், எதுக்குள்ளேயாவது ஒரு துணிஞ்சு இறங்குவோம் அப்படின்னு நினச்சி இறஞ்சாலும், இல்லை உனக்கு வராது, நீ அதை செஞ்சிட மாட்ட அப்படின்னு எனக்குள்ள ஒரு மைண்டே என்னைய ஒரு நெகட்டிவ் தாட்டுக்குள்ளே கொண்டுட்டு போயிட்டுருக்கு. அப்போது இதை மைண்டை ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு நான் பலவாட்டி யோசிக்கிறேன். ஆனால் எனக்கு அது ஸ்டாப் பண்ண முடியலை. என் மைண்டுக்குள்ளே, ஏன்னா இதுவரைக்கும் எனக்கு மைண்டுக்குள்ளே எனக்கு எதுவும் நடக்காது, எனக்கு எதுவும் எனக்கு வாழறதுக்கும் பிடிக்கல, வைக்கல, நீ இருந்தே வேஸ்ட் அப்படின்னு என் மைண்டு சொல்லிக்கிட்டு இருக்கிறத நான் அதை தான் கேட்ச் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்படி திடீர்னு ஒரு மீனிங் என்னைய ஒரு கேள்விக்குறியாக்கணும்னு எனக்கு கொஞ்சம் யோசனையாகவே இருந்துச்சு. அப்போ நான் சரி இதை நம்ம நெகட்டிவ் தாட்லேருந்து பாசிட்டிவ் தாட்டை மாற்றணும், அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு நான் யோசித்தேன். அப்போ தான் என் மைண்டுக்குள்ளே எனக்கு என்னதுன்னா, நீ இனி நடக்காது அப்படின்னு ஒரு விஷயத்த நீ சொல்கிறியா, இனி நீ நடக்கும்னு சொல்லு, அது பாசிட்டிவாக இருக்கு அப்படின்னு என் மைண்டு மாற்றிச்சு. எப்படின்னா, என்னால் முடியும், நான் செஞ்சிருவேன், எனக்கு எதுனாலும் தைரியம் இருக்குது, நான் நம்பிக்கையான ஆள், தைரியமான பர்சன், உன்னால் மட்டும்தான் முடியும், நீ 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 நினச்சா எல்லாமே சாதிக்க முடியும், உன்னால் முடியும் அப்படின்னு என் மைண்டு உள்ளுணர்வு தோ இது பண்ண ஆரம்பிச்சிட்டு, அப்படின்னா பாசிட்டிவ் மைண்டுக்கு கொண்டு வர ஆரம்பிச்சிட்டேன். அப்பயுமே இருந்து நான் பாசிட்டிவில் செயல்பட ஆரம்பிக்க எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு தெரியுது. ஒரு வாரத்துக்கு 1 வீக்குக்கு அப்புறமே ஒரு சின்ன டிஃப்ரெண்ட்டு தெரியுது. எனக்கு எதெல்லாம் வராதுன்னு நான் நினச்சேனோ அதெல்லாம் எனக்கு வரதுக்கு
தெரியப்படுத்துது. அது சின்ன மிஸ்டேக்காக தான் இருக்கும். ஆனால் அந்த சின்ன மிஸ்டேக்கில் இருந்து எனக்கு வந்து அது வந்து ஆ ஆ சின்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கியா? சரி விடு பார்த்துக்கலாம். சின்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கியா? சரி விடு பார்த்துக்கலாம். நம்ம வந்து இது முடியலன்னா இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணுவோம். அப்படின்னு என் மனசுக்குள்ள நான் வந்து என்னைய வந்து மோட்டிவேஷன் பண்ண ஆரம்பித்தேன். என்னைய நான் ஊக்கப்படுத்த ஆரம்பித்தேன். உன்னால முடியும். நீ செய்வ. நீ பண்ணுவ. எல்லாமே எனக்கு வந்து இதுதான் நான் சொல்ல வர்றது என்னென்னா, பிரபஞ்சம் வந்து நம்மள வந்து கண்காணிச்சுட்டு இருக்கு. பிரபஞ்சத்தில் உள்ள உள் உணர்வு நம்ம அது வந்து சொல்ல வார்த்தை இல்ல. நம்மளுக்குள்ளேயே தான் அது இருக்குது. நம்ம தான் அத செயல்படுத்துறோம். அதுதான் உண்மைங்க. இப்ப நான் என்னுடைய இதில வந்து எதெல்லாம் நான் நல்லா நெகட்டிவா நினச்சிட்டு இருந்தேனோ, அது எனக்கு பாசிட்டிவா கிடைச்சு, இன்னும் நெறைய விஷயங்கள் உங்களுக்கு நான் தெரியப்படுத்துறேன். இப்போதைக்கு இந்த வீடியோ வந்து போதும். அடுத்த வாட்டிலருந்து நான் இத என்ன மாதிரி நான் இது பண்ணுனேன். இதுக்கு என்னலாம் வழி செஞ்சேன். இத வந்து நான் இப்படிலாம் கடைப்பிடிச்சேன் அப்படின்னு அடுத்த வீடியோல நான் கண்டிப்பா சொல்றேன். தேங்க் யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.